மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஸ்ரீதர் வேம்பு என்கிற நாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஆனா நமக்கு அவங்க எல்லாம் மகத்தான மனிதர்களா தான் தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அரசியலுக்கு நிறைய இளைஞர்கள் போறாங்க. ஆனா அவங்களெல்லாம் அரசியல்ல இளைஞர்கள் அவங்களுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் அண்ணாமலை கிட்ட நிறைய இளைஞர்கள் எல்லாருமே அண்ணா நான் முழு நேர பணியா நான் வர்றேன் அப்படின்னு சில விஷயத்த சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல பதில சொல்றாரு. சரி வாங்கண்ணே, எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 லட்சம் 3 லட்சம் 6 லட்சம்னு இந்த மாதிரி சொல்லும்போது அது எத்தனை நாள் பயன்படும்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பயன்படுமா, அது தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யலாம், ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஈஸியா வந்துட்டாங்க நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த கருத்துக்குள்ளாரியே அவர் போறதில்லை. ஏன்னா அவரு நினைக்கிறதெல்லாம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட தான் இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்ரீதர் வேம்பு என்கிற நபர் அமெரிக்காவில இருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இங்க திராவிட கட்சிக்கு மாதிரி ஏதோ ஒரு கோட்டை அமைச்சு உட்காரல. அவர் சாதாரண ஒரு தென்காசி பக்கத்துல ஒரு கிராமத்துல அதாவது அவரு யோசனைல எப்படி இருக்கு பாருங்க. அதாவது நிறைய எது உண்மையான சொத்து அப்படின்னு அவர் சிந்திச்சுக்கிறாரு. அதாவது நிறைய இடத்துல இன்னைக்கு ராணுவம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அதை மட்டும் பத்தாது. இன்னைக்கு டெக்னாலஜி வளரணும், அதுக்கு நிறைய இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்னைக்கு அந்த டெக்னாலஜி வளர்ந்தாதான், ஏன்னா நிறைய விஷயம் வெளிநாட்டு நம்பி நம்ம கையேந்தி நின்றுட்டு இருக்க கூடாது. அது வளர்ந்த நாடா வராது. நம்மளே நிறைய திறன்பட செயல்பட வேண்டும் அப்படின்னு அதுக்கு நிறைய டெக்னாலஜி வளரணும், என்ஜினியர்ஸ் வளரணும், நிறைய தொழில் முனைவோர் வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தோட தான் சமீபத்தில் அரட்டை அப்படின்னு இப்போ வாட்ஸ்அப்பு நிறைய இந்த மாதிரி இருக்கு. அதனால நம்மளே ஏன் உருவாக்க கூடாது, அது தோல்வியோ சக்சஸோ, ஆனா ஒரு முயற்சி எடுக்கிறத நம்ம கவனிக்கலாம். இங்க ஒரு 60 ஆண்டு காலம் இன்னைக்கு திராவிட கட்சியில இருக்காங்க. ஆதி திராவிடர் அது இதுன்னு சொல்லி என்னத்தை சாதிச்சுட்டாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா இளைஞர்களை அவங்களை அரசியலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம இங்க பார்க்கணுமே ஒழிய, அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு ஏன் பயப்படணும்? அதுல ஒருத்த பேசுறான், ஸ்ரீதர் வேம்புங்கிற நாய், அதுவும் எப்படி நம்ம சேரி மக்கள் கிட்டே, நம்ம பலமா இருக்கிற சேரி மக்கள் கிட்ட இவங்க 4 லட்சம் 5 லட்சம்னு கோயில் கட்டுறதுக்காக என்ன தவறு? ஏன் யாரும் உள்ள வராத அளவுக்கு நீங்க அவங்களெல்லாம் மேம்படுத்தி இருக்கலாமே. உங்க கட்சி சார்ந்தவங்க நீங்க தான் எல்லாருக்கும் நாங்க இருக்கோம்னு சொல்றவங்க. இங்க ஜாதி பார்த்து நான் பேசல, நாங்க தான் இருக்கோம்னு நீங்க சொல்றீங்க. நாங்க பலமா இருக்கோங்க. பலமா இருந்தோம்னா ஏன் எதிர்பார்க்கணும்? அந்த கட்டமைப்பு இருக்கணுமா வேணாமா? எதுல கட்டமைப்பு இருக்குன்னா இவங்க கட்சி வளர்க்கறதுலதான் அவங்க வச்சிருக்காங்க பலமா. அவங்க வளரவே கூடாதுன்ற மாதிரி தான். அதை வளர்க்க யாராவது வந்தா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிராமங்கள் மேல இருக்கும். இவரோட ஆசையே அதுதான். இங்க ஏதாவது ஒண்ணு அவர் எந்த இடத்துலயும் செட்டில் ஆகி நான் உட்காரணும்னு நினைக்கல. நான் ஏதாவது ஒரு என்னோட மக்களுக்கு, என்னோட தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு வந்திருக்கிறவரை பார்த்து நான் என்ன சொன்னேன்னா எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் திறன்பட செயல்பட நிறைய இருக்காங்க. அவங்களை ஊக்குவிக்க யாருமே இல்லை. அரசியல் அவங்களை பயன்படுத்திட்டு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு போறாங்களே ஒழிய அவங்க வளரணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு ராணுவ கட்டமைப்புங்கிறது டெக்னாலஜி வளர்ந்தாதான், எல்லையோர நம்ம பாதுகாப்பா எல்லாம் இருந்துட்டா மட்டும் நம்ம வளராதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. எல்லாமே அடுத்த நாட்டுல இருந்து எதுவுமே கையேந்தாத நிலை வரணும். ஏன்னா இது ஒரு நல்ல நேரம் இது. ஏன்னா இந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா இது மக்களோட விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு குடுக்க வந்தாலும் இன்னைக்கு அரசியல் கட்சிங்க அவங்கள நசுக்க பார்த்தானா இது இந்த நாட்டையே குட்டிச்சவராக்குன மாதிரி தான், தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்குன மாதிரி தான். ஏன்னா இது டெக்னாலஜி தொழிலதிபரெல்லாம் இந்த அரசியல் கட்சி வளர்த்தாதான் இந்த தமிழகம் வளரும். இல்ல அவங்க நசுக்க பார்த்தானா யாருக்காக இங்க அரசியல் நடத்துறாங்கன்ற மாதிரி ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. இது வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு 24 மணி நேரமும் இன்னைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் எதுவுமே இல்லை, அரசியலும் இல்லை. இன்னைக்கு நெல் கொள்முதல் அதெல்லாம் யாரும் பண்ணல, அது இதுன்னு சொல்லி நெல்லெல்லாம் முளைச்சிருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு திராவிட கட்சிக்கு ஏதோ ஒரு மைனஸா இருந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க இந்த கட்சிகள் எல்லாம் அதை பத்தி குரல் எதுவுமே சொல்லாம, எதுவுமே டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு எந்த ஒரு குரலும் இல்லாம இன்னைக்கு முழு நேரமா விஜய்க்கு எதிராக சில செயல்பாடுகள். இப்ப சீமான் வேற சேர்ந்திருக்கிறாரு.
எல்லாருமே இவங்களுக்கு வேற வேலையே இல்லையான்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி நடத்துறது யாரு? திராவிட கட்சிகள். என்ன விஜயா நடத்துறாரு, அவர் ஆறுதல் கூறுனா கூறலன்னா என்ன? அதனால என்ன பிரச்சனை இன்னைக்குன்ற மாதிரி. ஏன்னா நம்ம பாதுகாப்பு யார் கையில இருக்கு, இதுதான் பேசப்படணும். யாரு சட்டம் எல்லாம் யார் கையில இருக்கு, இதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கணுமே ஒழிய, இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு முழு நேரம் இதெல்லாம் ஒரு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெளிவா இங்க நமக்கு புரியுது. ஏன்னா இன்னைக்கு ஆர் கவுன்சிலிங் முன்னாடி ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். திருமாவளவன் வண்டிக்கு முன்னாடி ஒரு பைக்கு சின்ன உரைச்சது தான். அதுக்கு 4 தட்டு தட்டி, அதுவும் நல்லா அடிக்கல அப்படின்ற தொடங்கினது தான். இன்னைக்கு பாலிமர் செய்தி விடாம அடிக்கிறத நம்ம கவனிக்கலாம் திருமாவளவன் அவர்களை. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு பார் கவுன்சிலிங் உள்ளாரியே அவங்க அடிச்சதுக்கான வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க பாலிமர் செய்திகள். ஆனா இன்னைக்கு தெரியாம பாலிமர் நியூஸை தொட்டுட்டாங்களோன்ற மாதிரி தான். இவங்க 2026 வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க எலெக்ஷன்ல, கிளின்னு கிழிப்பாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய இந்து தெய்வங்களை கொச்சப்படுத்தி பேசினது, நிறைய ராமரை பத்தி பேசினது, கோயில் பத்தி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பேசினது, நிறைய விஷயங்கள் நம்ம கவனிச்சுட்டு வர்றோம். ஆனா 2026 தேர்தலில் பாலிமர் செய்தி இதை விடாது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா எது எப்படி ஆனாலும் கூட இவங்களோட உண்மைய முகம் கண்டிப்பா மக்களுக்கு சேர்த்துறது தான் இன்னைக்கு ஊடகத்தோட வெளிச்சம் தான். அது அவங்களோ ஏன்னா ஏதாவது 1-2 ஊடகம் ஒழுங்கா இருக்கேன்னு சந்தோஷப்படலாம். ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகமே இன்னைக்கு எங்க இருக்குன்னா அறிவாலயம் பக்கம் தான் இருக்கு, இந்த ஆட்சி பக்கம் தான் இருக்கு. எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் மூளை கேள்வி கேட்பாங்க. இதே அவங்க ஆளுங்கட்சி சார்ந்தவங்க யாராவது போனோம்னா ஒரே ஒருத்தர் கேட்கணும், முன்கூட்டியே அந்த கேள்வியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படிதான் இந்த ஊடகம் நடந்துட்டு இருக்கு. இது எனக்கு கண் கூட நடக்கிற விஷயம்தான். ஆனா இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் இல்லை. இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தமிழகத்துல எல்லாரும் வரவேற்கப்படணும் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கோடிக்கணக்கில் வச்சிருக்கவங்க ஏதோ அந்த நாட்டுல முதலீடு பண்ணாம ஏதாவது இங்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லும் போதும், அதுவும் தொழில் முனைவர் யாருன்னு இருக்காங்க, யார் உண்மையா உழைக்கிறாங்க, அவங்க கிட்ட திறன் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது நம்மளால ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா அப்படின்னு இன்னைக்கு இந்த என்ஜினியர்ஸ் ஆனாலும் சரி, நிறைய படித்த இளைஞர்கள்கிட்ட இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது நாடு முன்னேறும். ஆனா இவங்களுக்கு துணையா பிஜேபி சார்ந்த அண்ணாமலை அவர்களோ யாராவது நின்னுருவாங்களோன்னு இவங்களோட கவலை. இது அப்படியே ஓட்டா மாறிடக்கூடாது. ஏன்னா பிஜேபி சார்ந்து இவர் நிக்கிறாரா ஸ்ரீதர் வேம்பு, இல்ல எந்த கட்சி சார்ந்து இவர் நிக்கிறாரு அப்படின்னு தான் அவங்களுக்கு கண்ணு உறுத்ததே ஒழிய, மக்கள் வளர்றாங்க இல்ல ஏதாவது ஒரு தொழில் முயற்சி ஏதோ ஒன்று எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவங்க அரசியலா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க விசிகா சார்ந்தவர்கள் எல்லாம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு கட்டமைப்பு 30 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கட்டமைச்சிருக்காங்கல்ல, இவங்க ஏன் பயப்படணும்னு தான். ஏன்னா இன்னைக்கு முழு நேரம் பயந்துட்டு இருக்கிறது யார் பார்த்துன்னா விஜய் பார்த்துதான் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட கட்டமைப்பு எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு விஜய், நான் சப்போர்ட் பண்ணல விஜய் வர்றாரு அப்படிங்கிறதுக்காக, விஜய் வரப்போறதுக்கான பயம் திராவிட கட்சிகள் கிட்ட தெரியுது, சீமான் கிட்ட தெரியுது, விசிகா கிட்ட தெரியுது, எல்லா கட்சிகிட்ட தெரியுது. ஆனா விஜய் ஏதோ ஒண்ணு பண்ண போறாருங்கிறது இவங்களுக்கு தெரியுது. நம்ம பெரிய லெவல்ல அவரெல்லாம் என்னத்த பண்ண போறாருன்ற மாதிரி தான் மனநிலையில இருக்கோம். ஆனா இவங்களுக்கு ஏதோ ஓட்டு பிரிப்பாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. ஆனா இதனால ஒட்டு மொத்தமா இவர் கண்டிப்பா இந்த மாதிரி நாய் அப்படின்னு சொல்றது, இது கீழ்த்தரமான அரசியல். இது கீழ்த்தரமான அரசியல். இதனால அவங்கள பெயர் வரவே வராதுன்னு தான் நம்ம கவனிக்கணுமே ஒழிய, விசிகா இதெல்லாம் தலைமை இதுக்கு ஒரு கருத்து கூட சொல்லல. நாங்க மன்னிச்சுக்குங்க, இல்ல தவறா கூறிட்டாங்கன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க நிறைய கேள்விகள் வருது, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இது மக்கள் தெரிஞ்சிட்டான்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பு.